பல்லு கொழுக்கட்டை நாங்கள் அவிய வைக்க போகிறோம். வாங்கோ. என்ன சக்தி வாங்க தெளிவா விளாங்க பண்றதால நான் மெல்லமாக கதைச்சு அது அப்படியே பழகிட்டு இன்னைக்கு நாங்கள் கொழுக்கட்டை அந்த பட்டிஸ் செய்கிற தட்டிலையும் உங்களுக்கு செய்து கொதிக்க வச்சு எடுத்து வந்துருக்குறோம். ஏலக்காயும் நான் கொஞ்சம் போட்டேன். நான் வாசனையாயிரு கல்லு கொழுக்கட்டை சின்ன பிள்ளைகளுக்கு கல் முளைக்கைக்குள்ள ஆவி கொஞ்சம் பறக்குதான். நான் இப்போ அவிஞ்சிருக்காது கொஞ்சம் மாதிரி தான் இருக்கு. வா அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களோட அன்பான வணக்கம். நான் உங்களோட கேஜி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்களா, நான் இன்றைக்கு கொழுக்கட்டை செய்து காட்ட போகிறேன். வளமையாக எல்லாமே உரைப்பான சாப்பாடாக செய்து காட்டியிருப்போம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொழுக்கட்டை செய்து காட்ட போகிறேன். ஓகே, எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பயர் அவிய வைக்க போகிறோம். தான் பயருக்குள்ளே தண்ணி விட்டுருக்கு, அவிய வைக்க போகிறோம். இப்போ கொழுக்கட்டை செய்கிறது முதலாவது படிமுறை வந்து பயர் அவிய வைக்கிறது தான். அவிய வச்சாச்சு பழமை மாதிரியே காற்று சக்தி இருந்திருந்தா பக்கத்தில் வெளியில் சமைச்சிருக்கலாம் அடுப்பில். நான் தனியாக செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். பார்ப்போம். பயிர் அவிஞ்ச உடனே நாங்கள் கொழுக்கட்டைக்கு மா குழைக்கிறதுக்காக மா எடுத்து வச்சுருக்கிறோம். சர்க்கரையும் வாங்கி வச்சுருக்குறோம். சக்தி வாரார். நான் கஷ்டப்பட்டு தனியாக செய்தோன்ருக்கிறேன். இப்போதான் சக்தி நான் கஷ்டப்பட்டு செஞ்சோன்ருக்கிறேன். வாங்கோ. என்ன சக்தி வாங்கோ. சக்தி என்ன செய்யறேன்டா தெரியும், அது முடிஞ்சது. என்ன செய்யறேன்னு தெரியுமா சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யறேன்? தேத்தனியா? என்ன செய்யறேன்? கொழுக்கட்டை, பல்லு கொழுக்கட்டை. உங்களுக்கு பிடிக்காத சாப்பாடா இருந்தாலும் பிடிச்ச மாதிரி காட்டிக்கொள்ளணும் மாமன்ற ஒரு கொமெண்ட் வந்து அப்பா நவே மொழி வழியில வரப்போகுது. சக்தி தயவு செய்து போகாதேங்கோ, நான் என்னோட சேர்ந்து சமையுங்கோ. மணியாரோட அனுப்புங்க. சரி, இப்ப சர்க்கரைய பயறு கொஞ்சம் அவிஞ்சிட்டுது. அவிஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி நிக்குது, அதோட நான் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை முதலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள சர்க்கரையை போட்டுச்சு கொஞ்சம் சர்க்கரை கரையும் பிறகும் தான் கொஞ்சம் கலந்து விடுவோம். ஓகே, கரையாட்டம். இனி தண்ணியை வச்சு மாக்குழைக்கிறது தான். காற்று படக்கூடாதுன்னு இவ்வளோ பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறேன்னு பாருங்க. காற்று படுறதால அது கொதிக்கிற வேகம் குறைவாக இருக்குது. மற்றது இன்றைக்கி நாங்கள் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கான எந்த சொந்தக்கார சின்ன பிள்ளை ஒரு ஆளுக்கு கொழுக்கட்டை போட்டோம். அப்போ அவாக்கு இது பார்த்து செய்யக்கூடிய மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமன்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருக்குமே பெருசான்னு தெரிஞ்சிருக்காது இந்த கொழுக்கட்டை செய்கிறது எப்படி என்று. அதால் தான் இந்த வீடியோ. மற்றது வந்து ஆரோ வீடியோவில் ஒரே கமெண்ட் பண்ணுறவ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கதைங்கோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கதைங்கோண்டு. எனக்கு ஃபாஸ்ட்டாக கதைக்க வருகுது இல்லை, ஏன்னு தெரியல. அது அப்படியே கதைச்சு பழகிட்டு தானே நினைக்கிறேன். ஸ்லோவாகவே கதைச்சு நான் அந்த படிப்பிக்கைக்குள்ளேயும் மெல்லமாக கதைச்சா தான் நமக்கு தெளிவாக விளாங்க பண்ணுறதால நான் மெல்லமாக கதைச்சு அது அப்படியே பழகிட்டுது. ஆனால் ட்ரை பண்ணுறேன் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கதைக்கிறதுக்கு. ஓகே, இனி இது அவிஞ்ச இது நல்லா வத்தணுமாம். வத்தி ஒரு கல் மாதிரி வரணுமாம். வந்தால் தான் நாங்கள் இதுக்குள்ளே தேங்காய் பூ போட்டு குழைக்கலாம். அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்போதோடி. இப்போ கொஞ்சம் இப்படி ஒரு நல்ல தண்ணித்தன்மையாக வந்துட்டுது. இது வத்தினோடனே நாங்கள் கொழுக்கட்டையை செய்ய தொடங்கலாம்.
மற்றது இங்கே பாருங்க, கொழுக்கட்டைக்கு வைக்கிறதுக்காக தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் சொட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கணும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நான் செய்து காட்டுறேன். ரெண்டே தான் நானும் இது செய்கிறேன். ஓகே, இது கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் இப்போ இதுக்கு உப்பு போட போகிறேன். மாவை குழைச்சா நாங்கள் உடனே ஃபாஸ்ட்டாகவே செய்து முடிச்சிடலாம். இப்போ மாவுக்கு தேவையான அளவு தூள் உப்பு போடுறேன். 2 சுண்ணு மாத்தான் எடுத்தனாங்க. 1/4 கிலோ சர்க்கரை எடுத்தனாங்க. 1/4 கிலோ கூட தான் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம். சக்தி நோம்பலாக இனிப்பு சாப்பாட்டை விரும்புகிறேல, நானும் இனிப்பு சாப்பாட்டை விரும்புகிறேல. அதால தான் நாங்கள் ஒரே உரைப்பே செய்கிறேன் நாங்கள் கூடுதலாக. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதானே, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சாப்பாடு பிடிக்கும். அதான் நாங்கள் அன்றைக்கு கருப்பணி கூழ் காய்ச்ச வலிக்கிருந்தாங்க. இன்றைக்கு இது செய்கிறோம். உங்களுக்கு எப்படி சமைக்கிற இது பிடிச்சிருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஏன்டா கேஸில் சமைக்கிறது பிடிச்சிருக்கோம். இல்லாட்டி அன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சு நாங்கள் அது அவுட்டோரில் செஞ்சோம். நாங்கள் அடுப்பு வச்சு அது பிடிச்சிருக்கோன்னு சொல்லுங்க. நான் இன்றைக்கும் அடுப்பில் செய்திருப்பேன். சக்தி இல்லாததால் அது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அடுப்பில் செய்கிறோன்னா இன்னொரு இடத்துக்கு போய் செய்யணுமா. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ட்ரைபோர்டில் வச்சுட்டு எடுக்கலாம், அது கீழே எடுக்க வேணும். அப்படி கிணக்க பிரச்சனை இருக்குது. அதால் தான் இன்றைக்கு கேஸில் செய்கிறேன். ஓகே, மாவுக்கு உப்பு போட்டு கலந்தாச்சு. இன்றைக்கு நாங்கள் கொழுக்கட்டை இந்த பட்டிஸ் செய்கிற தட்டிலையும் உங்களுக்கு செய்து காட்டுவேன். கையாலையும் எப்படி செய்கிறேன்னு செய்து காட்டுவேன். அப்படியே மோதகமும் செய்யலாம். ரெண்டும் ஒரே இது தானே, மோதகமும் செய்து காட்டலாம். ஓகே, இப்போ தண்ணி இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி தான் இதுக்கும் குழைக்கிறது. தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வந்துருக்குறோம். குழைக்க போகிறேன் தண்ணியை விட்டு. குழாச்சி எடுத்துட்டேன். இப்படித்தான் வரும். இந்த பதத்தில் நான் இருப்போம். இதை நான் இப்போ இறக்க போகிறேன். சர்க்கரையையும் டயரும் இதண்டத்தை இறக்கிட்டு அதுக்குள்ளே தேங்காய் பூவை போட்டு குழைக்க போகிறேன். இந்த பானிக்குள்ளே தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளந்தா நல்ல பதத்தில் வரும். இப்படித்தான் வரும் கிளக்க. ஏலக்காயும் நான் கொஞ்சம் போட்டேன். நான் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து தீ அமர்த்திட்டு இந்த சைட்டில் இப்படி மெல்லிசாக்கி, முதல் சைட்டில் மட்டும் மெல்லிசாக்கணும். இப்படி இங்கே சைட்டில் மட்டும் மெல்லிசாக்கிட்டு பிறகு அதில் இருந்து உள்ளுக்கு எடுத்து மெல்லிசாக்கி கொண்டே வரணும். அப்படி செய்யக்குள்ளே தான் இது ஒரு அந்த கிண்ணம் மாதிரி மோதகம் மாதிரியும் வரும். நான் செய்கிறது சிலவில் கொஞ்சம் கொஞ்சம் பிழைக்கலாம். ஏன்னா இதுதான் நான் முதல் தடவை செய்கிறேன். மோதகம் செய்திருக்கிறேன், ஆனால் கொழுக்கட்டை இதுதான் முதல் தடவை அந்த கையால் பிடிக்கிறதெல்லாம். இந்த மாவை எவ்வளோ மெல்லிசா செய்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. மொத்தமாக செய்தால் அந்த கட்டி மாதிரி இருக்குமா அவிஞ்சா. பிறகு இதுக்குள்ளே நாங்கள் அந்த வச்சுருக்கிற தேங்காய் இதை வைப்போம். அதுவும் எங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ வைக்கலாம். வச்சுட்டு இப்படி முதல் மூடுற அந்த உள்ளுக்கு இருக்கிறது வெளியில் பட்டிச்சு நேரத்தில் வெள்ள மூடுப்படாது. தண்ணி தன்மையாக வந்தோண்டே அது படாத மாதிரி இப்படி செஞ்சுட்டு செய்துட்டு இப்படி பல்லு மாதிரி ஆக்கி விடலாம். இப்படி ஆக்கி விடலாம். இதில் தான் தேங்காய் சொட்டை கொஞ்சம் வடிவுக்காக சில பேர் குத்தி விடுறவ. இப்படி கல் கொழுக்கட்டை சின்ன பிள்ளைகளுக்கு கல் முளைக்கைக்குள்ள கொட்டுறதுக்கு இப்படி குத்தி விடுவினா வடிவாயம் இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் தானே செய்வேன். இது பல்லு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் இப்படி குத்தி விடுது. ஓகே, இதெல்லாம் கையால் செய்தது, இது அச்சில் செய்தது. அச்சிலையும் ஒன்று நான் செய்து காட்டுறேன். இதில் இப்போ இந்த அச்சில் நாங்கள் தட்டின இதை வச்சுட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு இதை வைப்போம். வச்சுட்டு மூடுறது, மூடி அமர்த்தி தேவையில்லாத மிச்சமாக எடுத்தா வரும். இப்படி வரும். இவ்வளோதான். இனி நாங்கள் அவிய வைக்கிறத பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் அவிய வைக்க போகிறோம். கொழுக்கட்டையை அவிய வச்சு மூடியால் மூடி விட்டால் நல்ல வடிவாக அவிஞ்சு வரும். செய்த எல்லா கொழுக்கட்டையும் அவிய வைக்க போகிறேன். இப்போ அப்படியே கேப்பில் மோதகம் செய்து காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ மோதகம் தான் செய்கிறேன். ஒரு மோதகமாச்சும் செய்யணும். நான் கொழுக்கட்டை செய்கிற இதில் மோதகம் செய்கிறத மறந்துட்டேன். இதை எப்படி வடிவாக கிண்ணம் மாதிரி வெடிக்காமல் செய்ய வேணும். அங்கே தான் இருக்குது. நாங்கள் லேட்டான தலைங்கினமா வந்து வெடிக்குது. எப்படி செய்ய வேணும், இப்படி செய்துட்டு அந்த உள்ளுக்கு போடுறத எங்களுக்கு ஏற்ற அளவில் இதுவும் கவனமாக ஒரு கொஞ்சமாக போட்டால் காணும். ஏனெண்டா நாங்கள் அந்த மோதகம் செய்யக்குள்ள அது நனைஞ்சிச்சா வடிவில்லாமல் இப்படியே சேர்த்துட்டு வடிவாக ஷேப் பண்ணி இப்படி மேலே பிடிச்சி விட்டா சரி மோதகம். ஆவி கொஞ்சம் பறகு தான், நான் இப்போ அவிஞ்சிருக்காது, கொஞ்சம் டைம் இருக்குது. அவிய வச்சது இருட்டியும் விட்டுது. நேரம் 6 மணிக்கு மேலே ஆச்சு. பார்ப்போம் எப்படி வருகுதாங்க. அவிஞ்சிட்டோன்னு பார்ப்போம். இந்த வெளியில் ஆவியெல்லாம் பறக்குது. அவிஞ்ச மாதிரி தான் இருக்கு. வா, அவிஞ்சிட்டுதோ, இந்த தொட்டு பார்ப்போம். அவிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதுக்கு கொஞ்ச நேரம் விட்டுட்டு ரக்குவோம். ஓகே, அவிஞ்சிட்டுது. எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் மற்றபடி தண்ணி தெளித்து தான் எடுக்க வேண்டி இருக்கிறது. மற்ற அந்த சிவப்பு மாவில் செய்கிற மோதகங்கள் கொழுக்கட்டையெல்லாம். ஆனால் இது பெருசாக ஒட்டையில் நல்லா தான் இருக்கு. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே வேறுங்க கடலை கொழுக்கட்டை சாப்பிட்டு பார்ப்போம். வேற லெவல். எனக்கு சிவப்பு மாவுலையும் செய்கிறவ வெள்ளை மாவுலையும் செய்கிறவ எனக்கு வெள்ளை மாவில் செய்கிறதான் பிடிக்கும். அதாலேயும் ஒன்றும் தெரியாது, நாங்கள் நல்லா பிடிச்சிருக்கு. சர்க்கரையும் நல்ல இனிப்பு கூட தானே போட்ட நாங்கள் வேற லெவலில் இருக்குது. மாவும் சர்க்கரையும் செய்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், வேற லெவலில் இருக்குது. நீங்களும் எங்களோட செய்முறையை பார்த்து செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்படி வருதுண்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு சக்திக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்க போகிறேன் கொண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களோட கேக். பாய்.